3/10/2023 அனைத்து காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும் வந்த செய்தியை தான் இந்த மாப்பா சின்னத்துறை விவசாய சங்க தலைவர் திருச்சியிலிருந்து இப்போ பதிவு பண்ணுறேன். அதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அணுக வேண்டுமென்றால் நீங்கள் முழு மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். முழு மதுவிலக்கை அமுல்படுத்தி சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இந்த சட்டப்பேரவை தீர்மானம் என்பது தமிழகத்திற்கு மட்டுமானதாக இல்லாமல் இந்தியாவிற்கும் முழுமையானதாக அந்த சட்டப்பேரவை தீர்மானத்திலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாசகத்தை பதிவு பண்ணி மகளிர் மாநாட்டிலே ஒரு மாநாட்டை அறிவித்து மாநாட்டிலே திருமாவளவன் அவர்கள் அறிவித்தார்கள். அவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று சொன்ன இந்த அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. சட்டப்பேரவை தேர்தலிலே எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று திருமாவளவன் அவர்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து ஸ்டாலினிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அன்றைக்கு எங்கே போனது உங்களுடைய அறிவியலும் ஆற்றலும்? இந்த கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் எங்களுடைய திருமாவளவன் அவர்களை தமிழகத்தில் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் இந்த கூட்டணிக்கு வருவோம் என்கின்ற வார்த்தையை பதிவு செய்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் அறிவும் ஆற்றலும் உள்ள அரசியல்வாதியாக கருதி கொள்ள முடியும், மக்கள் கருதுவார்கள். நீங்கள் வெறும் பேராசையோடு ஏதோ வாய்க்கு வந்ததோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்ற வாசகத்தின்படி நீங்கள் வார்த்தைகளை அள்ளிவிட்டீர்கள் என்றால் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் இறைவனுக்கும் பயப்படவே மாட்டீர்களா? நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்பட்டவர்கள். அப்படி என்றால் எந்த வார்த்தையை வேணாலும் எடுத்து சொல்லுவீர்களா? உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? அன்றைக்கு ஏன் ஸ்டாலினிடம் கூட்டணிக்கு போகும்பொழுது என்னை முதலமைச்சராக அறிவித்தால் உங்கள் கூட்டணிக்கு நான் வருவேன், இல்லாவிட்டால் நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் ஆண்மையுள்ள அரசியல்வாதி. அதை விட்டுவிட்டு இன்றைக்கு நாடு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. மக்கள் 2026 தேர்தலிலே பணநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அறிவியல் பூர்வமாக சிந்திக்காமல், தேச நலன் கருதாமல் பேரம் பேசி 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து என்னை முதலமைச்சராக எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை! அப்ப வாக்களித்த மக்களை நீங்கள் புறந்தள்ளிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிறீர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற அந்த சூழ்நிலையை வைத்துக் கொண்டு மக்களை முட்டாளாக்குகிறீர்கள்.